வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் மாதத்துக்கான ஒரு முக்கியமான தகவல் பார்க்கலாம். கண்டிப்பா இது எதிர்பார்க்கப்படுது. ஆதித்யா விண்கலம் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னா, இந்த ஆதித்யா அப்படிங்கிற விண்கலம் பாத்தீங்கன்னா எந்த ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டது? இது இஸ்ரோ தான் செலுத்தினாங்க. PSLV C-57 PSLV C-57 ராக்கெட் மூலமா தான் ஆதித்யா விண்கலத்தை விண்ணில் செலுத்தினாங்க. எதுக்கு இந்த ஆதித்யா விண்கலத்தை செலுத்துறாங்க அப்படின்னா, சூரியனுடைய புறப்பரப்பு இருக்கு இல்லையா, குரோமா இதை பத்தி எல்லாம் இந்த மாதிரி புறப்பரப்புகளை ஆராய்ச்சி செய்வதற்காக தான் ஆதித்யா விண்கலம் செலுத்துறாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா, விண்கலத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆதித்யா L1 விண்கலம் தான் வந்து C-57 மூலமா அனுப்பப்பட்டது. ஏன் L1 அப்படின்னா பாத்தீங்கன்னா, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில L1 அப்படிங்கிற லைன்ல தான் வச்சீங்கன்னா இந்த இடத்துலதான் இந்த ஆதித்யா விண்கலத்தை அந்த இடத்துல மையப்படுத்தி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. சோ இதை எப்ப செலுத்துறாங்க அப்படின்னா செப்டம்பர் 2, 2023 செலுத்தினாங்க. ஸோ எப்போ வந்து இது போய் அந்த இடத்துல அந்த கரெக்டா L1 பாயிண்ட்ல உட்கார்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 6, 2024 இது போயிட்டு L1 பாயிண்ட்ல இருந்துச்சு, நிலையில இருந்தாங்களா. ஸோ சூரியனை பத்தி புறவரவை பத்தியான அனைத்து விஷயங்களையும் நமக்கு இது வழங்கிட்டு வருதுங்களா. ஸோ இந்த GSLV C-F-15 இருக்கு இல்லையா, இதை நம்ம எது பார்த்துருக்கோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னா இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட்டுங்களா. இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட் இதுதான் GSLV C-57. ஓகே, தேங்க்யூ.